அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா கைது பண்ணலாம், எடப்பாடி கைது பண்ணலான்னு சீமான் குதிக்கிறாரு. தம்பிகளும் முட்டு கொடுக்குறாங்க. சீமான் பண்ணது என்ன பெரிய தியாகமாக, எல்லாம் நாட்டுக்காக உழைச்சி தியாகம் பண்ணிட்டாரா? ஒரு நடிகையை 7 முறை கற்பழித்து ஏமாற்றிருக்காரு, பாலியல் சுரண்டல் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாற்றி பாலியல் சுரண்டல் பண்ணி கருக்கலப்பும் செஞ்சுருக்காரு. அதுவும் சட்டப்படி குற்றம். இப்படி செய்யக்கூடாது. இப்படி ஒரு அயோக்கியத்தனம், ஒரு பாலியல் வேட்டை, காம கொடுற மாதிரி வேட்டையாடி இருக்காரு. இந்த காம கொடுறவரை கைது பண்ண நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உத்தரவிட்டால் அதை கைது பண்ணணும். போலீஸ்காரன் கைது பண்ண போனால் ஒரு ஆள் துப்பாக்கி காட்டுறதும் சீமான அராஜகம் பண்ணுறதும் முடியாத. அதாவது அதிகாரத்தில் இருக்கவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீதிமன்றம் இன்னைக்கு கைது பண்ண சொல்லிருக்குன்னு இது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு முட்டு கொடுக்கக்கூடாது. முட்டு கொடுத்த இதெல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம். இப்படி ஒரு கேவலமான ஆள் பின்னாடி இவ்வளோ நாள் எல்லோரும் இருந்திருக்காங்கிறது வெட்கப்படணும். நீங்களாம் முட்டு கொடுக்க தயவு சேர்ந்து. அதாவது காவல்துறைக்கு இந்த விஷயத்த துணை இல்லைங்க. இப்படி ஒரு காம கொடுறதை கைது செய்யணும். கைது செய்து உள்ளே கொண்டு தண்டனை வழங்கணும்.